எந்த வளர்ச்சியுமே இல்லைங்க. எதிர்கட்சிக்காரங்க 1000 சொல்லலாம், எந்த வளர்ச்சியும் இல்லை. 40 வருஷம் கோட்டைன்றாங்க, அதை உடைச்சி டிஎம்கே கோட்டையை உடைச்சி தளபதி கோட்டையா நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அது வரலாற்று காணாத ஒரு சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று எங்களுடைய காட்பாடி தொகுதி. அது இனி வரும் காலங்களில் காட்பாடி தொகுதியில எங்க தலைவருடைய கோட்டை தான் நிரந்தரமா இருக்கும்ன்றது இந்த இடத்துல நான் பெருமையா நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமே ஒரு காரும் ஒரு டிரைவருக்கான விஷயமும் எல்லாமே அவர் கொடுத்துருக்காரு. யாருமே நம்ம சட்டமன்றத்தை உறுப்பினர்கள் எல்லாமே பெரிய பணக்காரங்களே யாருமே இல்லை. அந்த அந்த அவர் உங்களுடைய மனசை புரிஞ்சிட்டு கேட்டது ஒரு நபர், கொடுத்தது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 234 சட்டமன்றத்துக்கும் கொடுத்துருக்காரு. இது வரலாற்று காணாத சிறப்பு மிக்க ஒரு தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம். என்றைக்குமே அவர் மேலே மரியாதை அதிகமாக ஆகிட்டு தான் போகும். மக்கள் அவரை கொண்டாட கொண்டாட இன்னும் அவர் பெரிய நிலைமையில் இருப்பார். கண்டிப்பாக எல்லா இறைவன்களும் நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தலைவரை, இந்த மாதிரி ஒரு முதல்வரை எந்த தமிழ்நாட்டை தவிர்த்து எந்த நாட்டுக்குமே கொடுத்ததில்லை. ஆக மொத்தத்தில் இந்தியாவே அவர் கொண்டாடு பண்ணுற ஒரு தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோங்க. ரொம்ப நன்றி. ஆமாங்க, ஏன்னா என்னுடைய தொகுதி காட்பாடி தொகுதி தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இப்போ நான் அங்கே தான் இருக்கேன். இப்போ ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுனால இப்போ நாங்கள் இருக்கோம். எந்த வளர்ச்சியுமே இல்லைங்க. எதிர்கட்சிக்காரங்க 1000 சொல்லலாம், எந்த வளர்ச்சியும் இல்லை. 40 வருஷம் கோட்டைன்றாங்க, அதை உடைச்சி டிஎம்கே கோட்டையை உடைச்சி தளபதி கோட்டையா நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அது வரலாற்று காணாத ஒரு சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று எங்களுடைய காட்பாடி தொகுதி. அது இனி வரும் காலங்களில் காட்பாடி தொகுதியில எங்க தலைவருடைய கோட்டை தான் நிரந்தரமா இருக்கும்ன்றது இந்த இடத்துல நான் பெருமையா நான் சொல்லிக்கிறேன்.